ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி. ஸோ இன்றைக்கி எப்படி மூவ்மெண்ட் இருந்துச்சு, நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 51,383, ஹை 51,957, லோ 51,260. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் 51,499. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்க போகிறோம். நியர்பை ஸ்ட்ரைக்காக இருக்க போகிறது 51,400. இப்போ நம்ம இந்த மணி ஸ்ட்ரைக் அதுதான். ஏன்னா இப்போது ரேலியில் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கும். இந்த மணி ஸ்ட்ரைக் வந்து தான் இதுக்கு இருக்க போகுது. பார்த்தா 51,400. அதோட கால் ஆப்ஷன்ஸ் 237, புட் ஆப்ஷன்ஸ் 169. டோட்டலாக ஒரு 406 பாயிண்ட்ஸ் ரேலி இருக்க மாதிரி தெரியுது. இதை வச்சு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். வாங்க அது எப்படின்னு செய்யறதை பார்ப்போம். இப்போது நமக்கு சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். சார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு இமீடியட்லி சப்போர்ட்டாக இருக்க போகிறது 51,231. 51,231. அதை ரெட் கலரில் க்ரீன் கலரில் மார்க் பண்ணிக்க போகிறோம். அப்புறம் சப்போர்ட் 2ஆக இருக்க போகிறது 50,994. ஓகே, அடுத்து ரெசிடென்ஸ் 51,637. 51,637 ரெசிடென்ஸ் 1ஆக இருக்க போகுது. ரெசிடென்ஸ் 2ஆக இருக்க போகிறது 51,806. இப்போது மிட் பாயிண்ட் எதுன்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறது வழக்கம் போல் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டியது தான். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டோன்னா என்ன நெட்டு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது ஏன்? ரைட், ரெசிடென்ஸ் 1 வந்து 51,637. அதோட சப்போர்ட் 1 51,231 டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிட போகுது. மிட் பாயிண்ட் 51,434. மார்க்கெட் கரெக்டாக அங்கே தான் நிற்கிது. இப்போ அதையும் ட்ராப் பண்ணிக்க போகிறோம். 51,434. ஓகே, அது ஒரு ப்ளூ கலர் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் மூமெண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும் ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்தாச்சு. இப்போது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறது தான். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, அதுக்கு கீழே டவுனில் ஓப்பன் ஆகுதா, எப்படி போகுதுங்கிறத வச்சு ஓப்பனுக்கு மேலே இல்லை ஓப்பனுக்கு கீழே நிலை பெற்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜியும், ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் ஒரு ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நேற்று ஃபின் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆனிச்சோ அதே சேம் பொசிஷனில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டி இன்றைக்கி கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் 1ல் வந்து சப்போர்ட் எடுத்தது. மார்க்கெட் எடுத்துகிட்டு ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போணுச்சு. மார்க்கெட் ஒரு சின்ன கேப் டவுன் ஓப்பன் ஆகி கரெக்டாக சப்போர்ட்டுக்கு 1க்கு வந்து அங்கேருந்து ரிவேர்ஸ் எடுத்து ரெசிடென்ஸ் 2 வரைக்கும் போய் அதுக்கு மேலேயும் ரேலி கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் நேற்றும், அதே மாதிரி நேற்று ஹைக்கு கீழே தான் நமக்கு சப்போர்ட் ரெசிடென்ஸ் 2 கிடச்சிது. அது மாதிரி தான் இன்றைக்கும் பேங்க் நிஃப்டியில் ரெசிடென்ஸ் 2 அந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.